டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 2014 பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வருது, மோடி பிரதமர் ஆகிறார். 2024 10 வருடங்கள் ஆயிடுச்சு. நீங்க பிஎஸ்என்எல்ல பணியாற்றி இருக்கீங்க, தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கீங்க. தொழிற்சங்கத்தில் இருந்ததுனால பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கீங்க. அங்கே தொழிலாளர்களுடைய கோரிக்கை, போராட்டங்கள் இவற்றெல்லாம் பங்கேற்று இருக்கீங்க. மேலும் இப்போ வேறு துறை தொழிலாளர் சங்கத்தில் இருந்ததுனால மற்ற துறைகளுடைய தொழிலாளர்களுடைய சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தியது, அவங்களுடன் பேசியது உள்ளிட்ட பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. ஒட்டு இந்த தமிழ்நாடை தாண்டி இந்திய அரசியலை கவனிச்சுட்டு வரீங்க, அது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வரீங்க. மோடியின் 10 ஆண்டு கால இந்தியா, அது எப்படி பார்க்குறீங்க? சரியான 2024 முடிய போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேற்றைக்கு நம்முடைய நிதி அமைச்சர் பொருளாதார அறிஞர்களோட, தொழில் விற்பனர்களோட, அதாவது மூலதனத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தொழில் முதலாளிகளோட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடந்து. எப்பவுமே பட்ஜெட் நடக்கும்போது அவங்க அப்படி ஒரு டிஸ்கஷன் வைப்பாங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல 117வது வானொலி உரையை நம்முடைய மோடி அவர்கள் 2024 நேற்றைக்கு முன்தினம் அவரு பேசியிருக்காரு. அநேகமா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னதுல இருந்து பதில் சொன்னாதான் வாசகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் தெரியும். ஒண்ணு என்னன்னு சொன்னா, 10 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பது அவர் நேற்றைக்கு முன்தினம் ஆற்றிய உரையில் சொல்லியிருக்காரு. சுபிட்சமாக இந்திய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய பாதிப்புகளில் இருந்து அவர்களை மீட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 3 அம்சங்களை வச்சு மட்டுமே பேசுவோமே. நீங்க கேள்வியில கேட்டது போல, நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் பிஎஸ்என்எல் நிறுவனத்துல பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்பும் கூட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள்ல தினசரி நம்ம போய் பார்த்துட்டு வருவது, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை போய் பார்த்துட்டு வருவது, மாணவர்கள் இளைஞர்களுடைய பிரச்சனையை போய் பார்த்துட்டு வருவது, இது எல்லாமே அவருடைய மோடியினுடைய 117வது உரையில சொல்லி இருப்பது நிஜமா அல்லது சொல்லி இருப்பது கற்பனையா என்பதை வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய பெண்களுக்கு, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய புதுமை பெண் 2 ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பது என்பதிலிருந்து மாறி இப்ப புதுமை பெண் தமிழ் மொழியை தன்னுடைய கல்வி மொழியாக படிக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகள்ல தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய செலவு நஷ்டத்தில் இருக்கிறது. வேற துறைகளில் இருந்து கடன் வாங்கி செலவு செய்கிறோம். இதுதான் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். பொங்கல் அறிவிப்பு, பச்சரிசி, கரும்பு, அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறோம், வெல்லம் எல்லாம் கொடுக்குறோம். நிறைய பேர் பத்திரிகைகள்ல போன முறை அதிமுக இப்படி கொடுத்தது, திமுக ஏன் கொடுக்கவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, 4864 கோடி ரூபாய் நாம கேட்டிருக்கிறது. முதல் இன்ஸ்டால்மெண்ட் பெஞ்சால் புயலுக்கு கொடுக்க வேண்டிய 4864 கோடி ரூபாயில நமக்கு 684 கோடி ரூபாய் கொடுப்பதாக முதல் அறிக்கை வந்தது. 684, அது ஒரு 10% மேல. ஆனா கொடுத்திருக்கிறது 327 கோடி, அது 10% கீழே. ஒரு அரசுக்கு செலவு செய்யக்கூடிய தொகையை முன்னாலேயே கொடுப்பதற்கு பதிலாக திட்டமிட்டு நசுக்கக்கூடிய அணுகுமுறையை 7 பட்ஜெட் அறிவித்த நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கையில் நாம் காண முடிகிறது. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சது, 1500 ரூபாய் வீதம் 3 மாசத்துக்கு முன் தேதியிட்டு கொடுத்தாங்க. மத்திய அரசு கொடுக்கல,
மாநில அரசு கொடுத்தது. மாநில அரசு யாருன்னு கேட்டா பிஜேபி ஆதரவு அரசு. அந்த மாநில அரசு எந்த நிதியை எடுத்து கொடுக்கிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசு ஏற்கனவே தாராவி பகுதியில கொடுக்க வேண்டிய ஒரு நிதியை அந்த ஒர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கொடுத்ததுல அந்த நிதியை அந்த மாநில அரசு பயன்படுத்துகிறது. அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு செலவே இல்லாத தொகையை அலாட் ஆக்கிட்டு அந்த தொகையை எலெக்ஷன் பர்பஸுக்காக மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு மகாராஷ்டிராவுக்கு உதவுகின்ற நிதி அமைச்சகம். இதுதான் மோடியினுடைய 10 ஆண்டு காலத்தில் நாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இது பொதுவான பிரச்சனை. நீங்க கேட்டீங்க வாழ்க்கை தரம். கிட்டத்தட்ட ஒரு 10 குவார்டர், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவைன்றது குவார்டர், 30 மாசங்களில் சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளில் அல்லது 1990 உலகமயம் அனுமதிக்கப்பட்ட பின்பு இந்த 30 மாதங்களில் இன்ஃப்ளேஷன், அதாவது பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, இந்த இரண்டும் மன்மோகன் சிங் அவர்கள் கடைபிடித்த கொள்கையின் போது வளர்ச்சி 8% திட்டமிட்டா 6.7% வரும். ராஜீவ்காந்தி இருக்கும் போதும் நரசிம்மராவ் இருக்கும் போதும் கிட்டத்தட்ட அதே மெயின்டெனன்ஸ் இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அல்லது நிர்மலா சீதாராமனுடைய திட்டமிடுதலில் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.7க்கு கீழே இப்ப இந்த குவார்டர்ல, கடைசி குவார்டர்ல, பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய இந்த குவார்டர்ல 4.7 என்று கீழே இறங்கு. அதாவது விலைவாசி உயர்வு 186%. 3 அம்சங்களில் உயர்ந்திருக்கிறது. 3 அம்சங்கள் என்னன்னு சொன்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆகக்கூடிய சாதாரண செலவுகள், அதாவது கேஸ், துணி, ஹெல்த், மின்சாரம், இந்த 4 அம்சங்கள்ல மோடியினுடைய ஆட்சியில 100க்கு 100 என்பதை கூட பல ஆட்சியில வரல. ஆனால் இந்த ஆட்சியில 186, கிட்டத்தட்ட 2 மடங்கு பேசிக் எக்ஸ்பென்சஸ்ல நாம் இழந்திருக்கிறோம். இப்போ எனக்கு விலைவாசிக்கு ஏற்ப சம்பளம் தரணும், விலைவாசிக்கு ஏற்ப எனக்கு டிஏ தரணும். பாதுகாக்கப்பட்ட துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ்காந்தி ஆட்சியில இருந்த வரை 28% நிரந்தர தொழிலாளிகள். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மோடி 3.0ல 12% தான் நிரந்தர தொழிலாளிகள். கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை நிலைமை என்ன என்று பட்டியல் போட்டிருக்கிறான். அது பூராவே பாத்தீங்கன்னா மைக்ரண்ட் தொழிலாளிகளை வைத்து அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் மூலம் சுரண்டல் என்பது நீடிக்கும் வகையில் 10 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னா, பரத்வாஜ், இந்த UAPAல அரெஸ்ட் ஆகி ஒரு அம்மா வழக்கறிஞரை ஜெயில வச்சிருந்தாங்க. இப்பதான் அவங்க ரிலீஸ் ஆனாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மோடி இந்தியா என்ற புத்தகத்துல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள், மோடியின் ஆட்சியில் தொழிலாளர்களுடைய நிலை கீழே, வியாபாரிகள் நிலை, வியாபாரிகளுடைய சப்ஜெக்ட, வியாபாரிகளுடைய அந்த அகில இந்திய கான்ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அகில இந்திய வியாபாரிகளின் கூட்டமைப்பு, அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே பெற்ற லாபத்தை விட மோடியின் ஆட்சியில் லாபம் அதிகம் பெறுவோம் என்று நம்பினோம். சூரத்ல நடந்த கூட்டத்துல அவங்க அறிவிச்சது என்னன்னு சொன்னா, 2022ல கோவிடுக்கு பின்னால நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய லாபம் கணிசமாக குறைந்து விட்டது. 2023 அக்டோபருக்கு பின்பு நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது வியாபாரிகளுடைய சப்ஜெக்ட். நான் கூடுதலா சொல்ல வேண்டியது, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மகாராஷ்டிராவில் 2 இடம், குஜராத்ல 3 இடம், மத்திய பிரதேசத்துல 1, ராஜஸ்தான்ல 1, டெல்லிக்கு பக்கத்துல 1. இந்த 9 இடங்களில்
முக்கியமான பிசினஸ்ல நாங்கள் பெற்றிருந்த சலுகைகள் கூட முக்கியமான முதலாளிகளிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முக்கியமான முதலாளிகள்? கிட்டத்தட்ட இந்திய முதலாளிகளுடைய 45 முதலாளிகளுடைய பட்டியல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கு. அதுல 45 பேருக்கும் லாபம் என்பது 30% 80% வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது. எப்போ? 2014க்கு முன்னால. 2015க்கு பின்னால டாப் 5, இந்த 40 பேர் டாப் 5 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் லாபம் உத்தரவாதம் ஆகிறது. குறிப்பாக எல்லா பிசினஸ் டீமும் டாப்ல இருக்கக்கூடிய 3 அல்லது 4 கம்பெனிகளினுடைய துணை நிறுவனங்களாக மாற்றப்பட்டு விட்டோம். அப்போ நீங்க கேட்டது போல பாத்தீங்கன்னா, ஒளிர்கின்ற இந்தியா, சுயசார்புடைய இந்தியா, இந்தியா மேக்கிங்ல வந்த இந்தியா என்ற அறிவிப்புகள் 117வது உரையில அவர் சொல்லி இருப்பது போல பார்த்தோம் சொன்னா மிகவும் கீழ் நிலைமைக்கு நாம போயிருக்கிறோம். விலைவாசியில, வேலை வாய்ப்புல, விவசாயத்துல. சரி, கல்வி சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள 100 கல்வி நிறுவனங்கள் முதல்ல 27 கல்வி நிறுவனங்கள் சிறப்பு என்ற நிலையில் இருந்தது. 2010 19க்குள்ள பாத்தீங்கன்னா 15ஆம் மார்ச் 2024 ஒரே ஒரு கல்வி நிறுவனம் கூட சர்வதேச தரத்தில் இல்லை. கிருஷ்ணகுமார் என்பவர் ஒரு கல்வியாளர், NCERT-யினுடைய நிர்வாக அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நான் ஏற்கனவே +2 படிக்கிற வரைக்கும் செலவு பண்ண செலவு, காலேஜுக்கு ஆகக்கூடிய செலவு, வேலைக்கு போகக்கூடிய செலவு, இது எல்லா மட்டத்திலும் உயர்ந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். 21 இடங்கள்ல IIT நிறுவனங்கள்ல வேலைக்கு அதிகமாக செலவு செய்து படித்து வெளியே வருகின்ற மக்கள் 38% பேர் வேலை வாய்ப்பை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். பெண்கள் நிலையை நம்ம கூடுதலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அம்சங்களிலும் பெண்களுக்கு பாதிப்பு என்பது கிரைம் ரேட்ல நீங்க பார்த்திருக்கலாம். அப்போ 10 ஆண்டு கால ஆட்சி 5 முதலாளிகளுக்கான ஆட்சியை ஒழிய ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுக்கான ஆட்சியாக இல்லை. டாப் 1% போக, டாப் 1% முதலாளிகளை போக 99% இருக்கக்கூடிய மக்கள்ல கீழே இருந்து 50%, 51ல இருந்து கீழே, அவங்க கிட்ட மோடி ஆட்சிக்கு வரும்போது 4.2% இந்திய சொத்துக்கள் இருந்தது. இப்போ 2.9% மாறி இருக்கு. ஆவரேஜா டாப் ஆளுங்களை விட கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் 50% மக்கள் ஒட்டுமொத்தமான இந்திய சொத்துக்களை பகிர முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கிறார்கள். 23 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டார்கள் என்ற ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை நிதி அமைச்சகம் வெளியிட்டது. 36 கோடி பேர் வறுமையில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை அந்த ஒரிஜினல் கம்பெனி சோசியல் ஆடிட்டிங் குரூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ புள்ளி விவரங்களில் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக, பொதுமக்களுக்கு நன்மை தராத ஆட்சியாக மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அது பெருசுப்படுத்துறாங்க, அதை மிகைப்படுத்தி போராட்டம் அளவுக்குலாம் போறாங்க. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல பெருசா போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஏன் இவங்க பெருசுப்படுத்துறாங்க, நடவடிக்கை எடுத்துருக்குறோம், வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்க போகிறோம், அது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாஜக மாநிலங்கள்லாம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே தான் இந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அங்கே கல்வித்தரம் மோசமாக இருக்குது, அதோட இல்லை காசு கொடுத்து பட்டங்கள் பெறக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது, மருத்துவர்களே அப்படி தான் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திலாம் வெளியில் வருது. 100க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகுது. கல்கத்தாவினுடைய மெடிக்கல் மாணவி, கல்கத்தாவில் நடந்தது திரிணாமுல் காங்கிரசினுடைய ஆட்சி, கிட்டத்தட்ட மோடிக்கு எதிரான ஆட்சி என்று அவர்கள் நம்புகிறார்கள். முழுமையான எதிர்ப்பாக மம்தா பானர்ஜி இல்லைன்னாலும் அப்பப்ப பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆட்சி. ஆனால் அங்க மாணவர்களுடைய எழுச்சி 2 அரசாங்கத்தையும் எதிர்த்து, அதாவது மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்து மத்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து நடந்தது. அதனுடைய வித்தியாசம் நமக்கு தெரியும். அதாவது
அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மாணவியை கெடுத்தல் என்பது கல்கத்தாவில் நடந்த விஷயம். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது கண்டிக்கப்பட வேண்டியது. அனைத்து அரசியல்வாதிகளும் அதை கண்டித்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு உட்பட. அதுல ஒரு கூடுதல் தவறு என்னன்னு சொன்னா, காவல்துறை வெளியிட்ட அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ், அதுக்கும் காவல்துறையை சார்ந்தவர்களும் பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் அதில் இருக்கக்கூடியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியாச்சு. ஆனா இதை அரசியலாக்குவதற்கு தமிழிசை வருகிறார். தமிழிசை பிஜேபி ஆட்களோட சாலை மறியல் பண்றாங்க. நீங்க இந்த அம்மா கவர்னரா இருக்கும்போதுதான் பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணை போதை ஆட்கள் 3 பேர் சேர்ந்து கொன்று குவித்தார்கள், கற்பழித்து கொன்று குவித்தார்கள். அந்த சப்ஜெக்ட்ல இந்த அம்மா வேடிக்கை பார்த்த கவர்னர் என்பதை வாசகர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து பெண்கள் மீதான தாக்குதல் பிஜேபி நடத்தும் போதும், கர்நாடகால கிட்டத்தட்ட ஒரு 164 பேர் மீது அவர் வன்முறையை பிரயோகித்திருக்கிறார் என்று ஒரு பிஜேபி எம்எல்ஏ மேல மாஸ் குற்றச்சாட்டு வருகிறது. அவர் மீது இன்னும் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது இல்லாம பல மாநிலங்கள்ல நடக்கும் போது கருத்து சொன்னவர்கள் இங்க கருத்து நடத்தினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த சப்ஜெக்ட்ல தமிழிசையோ அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்னன்னா, யாருமற்ற அனாதையாக ஒரு பல்கலைக்கழகத்தை மாற்றியது யார்? நீங்க பொன்முடி உயர்கல்வி அமைச்சராக இருக்கும்போது பொன்முடியினுடைய தலைமையில் கூடிய கூட்டம் துணைவேந்தரை நியமிப்பது சம்பந்தமான ஃபைல் அனுப்புறாங்க. 32 மாதம் வரைக்கும் ஒரு ஃபைல நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பார்க்காத கவர்னரை வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா வேண்டாம்? கோவி செழியன் பொறுப்பேற்கிறார், ஃபைல் மூவ் ஆகுது, புதிய திருத்தத்தை கொண்டு வருகிறார். என்ன? யூஜிசியினுடைய அடிப்படையில் மாநில அரசோ கல்வித்துறையோ ஒரு ஏற்பாடு செய்து 3 பேர் கொண்ட குழு ப்ரொபோசல் அனுப்புனா ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்லக்கூடிய ஆளை 4வதா போடு என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை கவர்னருக்கு. ஆனால் அதிகாரம் இருப்பது போல அதுல பிரச்சனை பண்றாரு. மொத்த அண்ணா பல்கலைக்கழகத்திலும் கிட்டத்தட்ட 6 மாதமா சம்பளம் இல்லை, எல்லாருமே அவுட் சோர்சிங் என்றால் அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்? இப்படி சொல்றாங்க, பெண்ணோட ஆண் பேசுவதை தடுக்க வேண்டும். நம்ம நோக்கம் அதெல்லாம் கிடையாது. கல்வி வளாகத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் சரியாக செய்யும் போது தவறு நடந்திருந்தால் தவற்றுக்கான தண்டனை கொடுக்கப்படும் என்று உறுதி அளித்த பிறகு அது அரசியலாக கூடாது. ஆனால் கிரைம் ரேட் அதிகமா பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு நடத்துகின்ற கட்சி அதை செய்யும் போதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி முந்தா நேத்து பரபரப்பு செய்தி என்னன்னு சொன்னா, 170க்கும் மேலான ஆட்களிடம் 72,000 ரூபாய் வசூல் செய்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி டாக்டர் பட்டம்? கௌரவ டாக்டர் பட்டம் இல்ல, எம்பிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்கின்ற சரக்கோட உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் 10 ஆண்டு காலமா கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க, பல பேருடைய உயிரை எடுக்கிறாங்க. இதான் குஜராத்தினுடைய பிஜேபி ஆட்சியினுடைய அவல நிலை. கல்வியில மொத்தமா இடைநிற்றல் அதிகமாக, ஊழல் அதிகமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. நம்ம கிட்ட கல்வித்துறை மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியமான அரசு மாநில அரசாக இருக்கும் போது அதை அரசியல் செய்பவர்களை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திச்சிருக்கிறார். இந்த பெஞ்சல் புயலுக்கு உரிய நிவாரணம் இன்னும் வரல, கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும், சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனு கொடுத்திருக்கிறாராம். இது எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் நிதானமாக அறிக்கை விடுவதாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அந்த சப்ஜெக்டை கையில் எடுத்தாலும் தமிழக வெற்றி கழகம் நிதானமாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. நேற்றைக்கு கவர்னர் போய் விசிட் பண்ணி பார்த்திருக்காரு. பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் மற்றும் இதர பதிவாளர் துறை உட்பட ஆட்களை போட்டு 31 பேர் கொண்ட குழு ஒன்று பாதுகாப்புக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல முயற்சி.
காவல்துறை இந்த சப்ஜெக்ட்ல கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்காக சில ப்ரொபோசல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஏற்கனவே அங்க 64 சிசிடிவி இருந்திருக்கு, அனைத்தும் செயல்படாமல் இருக்கிறது. குறைந்தபட்சம் 35 சிசிடிவியை போட்டு அங்க பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ப்ரொபோசல் பரிந்துரை நேற்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கிறாங்க. காவல்துறையில பியூரா இந்த சப்ஜெக்ட்ல ஒரு 3 பேர் கொண்ட பெண் அதிகாரிகளை கொண்ட, காவல்துறையினுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணோடு இந்த பாதிப்பு நிறைவு பெற வேண்டும், இனி ஒரு பெண் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கக்கூடாது என்ற லட்சியத்தோட அந்த பிரச்சனையை அணுகப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி அதை கொண்டு செல்வதுதான் சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் பெஞ்சால் புயல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நாம பெஞ்சால் புயலுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு, நம்ம கிட்ட பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டசபையில இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்திற்கு பெஞ்சால் புயலுக்கு சுத்தமாக காசு கொடுக்கவில்லை என்பதை வலியுறுத்தி பேசுகின்ற ஆட்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. நான் ஏற்கனவே போன பேட்டியில சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு சலுகையும், எந்த சூழல் நடந்தாலும் கேரளா, தமிழகம் போன்றவர்களுக்கு அதை கொடுப்பதில் நயவஞ்சகமும் கடைபிடிக்கப்படுகிறது. அது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்கும். அந்த அதிருப்தியை அரசியலாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது. ஆளுநர்கள் உதவி செய்கிறார்கள். இதை வாசகர்கள் புரிந்து கொண்டு ஒன்றிய அரசினுடைய மாநில அரசுக்கு தேவையான விதியை கொடுப்பதில், ஏற்கனவே இரண்டும் இணைந்த செயல்பாட்டில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன் சொன்ன அடிப்படையில் மாநிலங்களுடைய அதிகாரங்களை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்க வேண்டும், அல்லது ஒன்றிய அரசை நிர்பந்தித்து அதை பெறுவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் மாநிலத்தினுடைய உரிமை பக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.